நான் கருவாடு குழம்பு தான் சாப்பிட்டு இருக்கேன், கருவாடு ஃப்ரை தான் சாப்பிட்டதில்லை. அப்படிங்களா? வாங்க செஞ்சு கொடுத்துடலாம் கருவாடு ஃப்ரை. அதெல்லாம் நீங்கள் வீடியோ போடுங்கள், நான் அம்மாவிடம் காட்டி அதே மாதிரி செய்ய சொல்கிறேன். ஒண்ணுமே இல்லைப்பா, ரொம்ப ஈஸிப்பா. நெத்திலி கருவாடு எதுவாக இருந்தாலும் நல்லா கழுவிருந்தோம்ப்பா. உப்பு போட மாட்டேன், அதுலேயே உப்பு இருக்கும். ஆனால் நெத்திலியில் வந்து நாங்கள் ராமேஸ்வரம் நெத்திலி வாங்குவோம். கருவாடு கூட அப்படிதான் லைட்டாக போடுவேன் நான். பாண்டியராஜன் ஜாவா பாத்தீங்களா? நாளை இரவு ஹைதராபாத் வந்து விடுவேன். அப்படிங்களாப்பா? சரிங்கப்பா சரிங்கப்பா. ஹாப்பி ஜேர்னிப்பா. சரிங்களா? ஒண்ணுமே இல்லைப்பா, நல்லா கழுவிடணும். கழுவிட்டு ஒரு கடாய், நாங்கள் வந்து கருவாடுக்குன்னே ஒரு கடாய் வச்சிருப்போம். அந்த கடாயில நம்ம கழுவி வச்ச கருவாடு போட்டுருவேன். லைட்டா மிளகாத்தூள், அதாவது நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி, என் தம்பிக்கு சேர்த்து நாங்கள் பண்ணுவோம் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. அதனால ஒரு 3 பீஸ் கருவாடு தூள் வச்சுக்கோங்களேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருவேன். லைட்டா உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள். தண்ணியெல்லாம் விடவே கூடாது. அதை நான் எண்ணெய் போட்டு நல்லா கலந்து ஸ்லோவா வச்சிடணும். 5 நிமிஷத்துல ஆயிடும்பா. நாளை சந்திப்போம். நாளை சந்திப்போம். மிக்க